Hi, hello. I am Mukesh Kumar from Ullimudaram. Mobile number 9787507298. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது எஸ்பிஐல வந்து மொபைல் பேங்கிங் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்டேட் பேங்க் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணின உடனே அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். லொக்கேட், யூஸ், ரிஜிஸ்டர், கான்டாக்ட், யூஸ், FAQs அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதில் வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. சரியா? ஆனால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்னு ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏற்கனவே நீங்கள் வந்து உங்களுக்கு எம்பின்னு யூசர் ஐடி எம்பின் இருக்குதான்னு சொல்லி கேட்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்குதுல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷனு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து மினிமம் ஒரு 5 ரூபாயாவது பேலன்ஸ் இருக்கணும். ஏன்னா அது மெசேஜுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு காசு பிடிப்பாங்க. ஒரு மொத்தம் கிட்டத்தட்ட 3 மெசேஜ் பக்கமாக அனுப்புகிற மாதிரி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு மெசேஜ் காசு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது மொபைல் அதாவது சிம்மு மூலிமா வரும். அதில் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வரும். அதில் வந்து என்டர் யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டெப் வரும். அதில் வந்து யூசர் ஐடியை வந்து போட்டிங்கன்னா அதில் ஆக்ஸ்பர்ட்னு இருக்குல்ல, அது ஓகே பண்ணிங்கன்னா 3வது ஸ்டெப்பில் யூசர் ஐடி அது காமிக்கும். 2வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அதாவது அதில் எம்பின் வரும். இது மெசேஜில் எம்பின் வரும். அந்த மெசேஜில் வந்த எம்பின்னை வந்து ஓல்டு எம்பின்னு கேட்கல, அதில் போட்டுக்கோங்க. திருப்பி என்டர் நியூ எம்பின் அப்படின்னு சொல்லி கேட்குதுல, அதில் வந்து மொத்தம் போட்டிங்கன்னா 2 டைம் போகிற மாதிரி வரும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒன்று. அப்படியே என்ன பண்ணுறீங்க, சேஞ்சுன்னு கொடுக்குறீங்க, ஓகே ஆகிடும். பாருங்க இந்த மாதிரி வரும். யூசஸ் சக்ஸஸ் யுவர் எம்பின் சேஞ்சு அப்படின்னு வந்துருதா, ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிங்கன்னா திருப்பி வந்து யூசர் ஐடியை கொடுத்து ஆக்டிவேட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க. 4வது ஸ்டெப்பில் அப்படியே வந்து ஜிபிஆர்எஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்து ஜிபிஆர்எஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக மெசேஜ் வந்ததா கிளிக் பண்ணி திருப்பி வந்து மெசேஜ் நீங்கள் உங்கள் மொபைல் மூலியமாகவே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஆர்எஸ் ஆக்டிவேஷன் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது என்னன்னா, ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்க. அந்த ஏடிஎம் கார்டில் போயிட்டு ஏடிஎம் மிஷினில் போயிட்டு ஏடிஎம் வந்து உள்ளே விட்டிங்கன்னா அதில் வந்து மொபைல் பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ஓகே பண்ணிங்கன்னா, அதாவது ஏடிஎம்ல நான் சொல்கிறது, ஏடிஎம்ல வந்து மொபைல் பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி கேட்கும். அப்பயும் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் பேங்கிங் ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஹோம் பிரான்ச், அதாவது நீங்கள் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த யூசர் நேமும் உங்கள் பேங்க் புக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு வந்து மொபைலை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து லாக்இன் ஃபார் மொபைல் பேங்கிங் காமிக்குதுல, அதில் வந்து மொபைல் பேங்கிங் யூசர் ஐடி அண்டு என்டர் எம்பின் காமிக்குங்களா, அதில் கொடுத்தீங்கன்னா அதில் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா லாக்இன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது லாக்இன் ஆகிடும். லாக்இன் ஆனோடனே நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிவிக்கு டிடிஹெச் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஓகே பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸு அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பணத்தை மாற்றணும்னா கூட மாற்றி விடலாம், அனுப்புறதுனாலும் அனுப்பிக்கலாம். உங்களுக்கு இபி பில் பே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைலில் நீங்களே பண்ணிக்கலாம்.
எது வேணும்னாலும் நீங்க பேங்க் போகவே தேவையில்லை. அப்படியாப்பட்ட ஆப்ஷனை நீங்க தவற விடாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி மொபைல் பேங்கிங். தேங்க்யூ.